ஸோ ஹலோ ஹாய் குட் மார்னிங் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ vlog. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கபாலீஸ்வரி டெம்பிள் போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமில் இருந்தோம். இப்போது இதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல். ஸோ ஹோட்டலோட வியூ பார்த்துருங்க. இதுதான் ஹோட்டலோட இன்டீரியர். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. गीज़र இல்லை, हॉट वाटर இல்லை. तो चेन्नई में हॉट वाटर தேவையில்லை. तो आप यहाँ आके स्टे कर सकते हैं. अगर टेम्पल भी घूमना है, मरीना बीच भी घूमना है. मरीना बीच போகிற பிளான் வந்து நைட்டு. அதனால இப்போ வந்து மார்னிங்கில் நம்ம வந்து போயிட்டு டெம்பிளில் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் मरीना बीच प्लान. ஸோ வாங்க போய் பார்ப்போம். आइए देखते हैं. तो चलिए. तो जो भी कहीं बिहार से या नॉर्थ से कहीं से भी आएंगे, झारखंड, बिहार, उड़ीसा, मरीना बीच घूमना है, तो आप होटल स्टे नियर बाय ले लीजिए और नियर बाय टूरिस्ट प्लेस विजिट कर सकते हैं. होटल स्टे चीप विद इन 1000 और 2200. நியர் பை கொச்சி, கேரளாலேருந்து நீங்கள் வந்து இங்கே மரீனா பீச் சுற்றி பார்க்கணுன்னா அந்த ரேஞ்சில் கிடச்சிடும். 1200. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பாருங்கள் சென்னையோட டிராஃபிக் आप देख सकते हैं. ஸோ இதான் சென்னையோட டிராஃபிக்கில் நாங்கள் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு கூட ஒரு 45 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ बहुत ज़्यादा ट्रैफिक है. எந்த டைமில் வந்தாலும் இங்கே டிராஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கபாலீஸ்வரி டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஆனால் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. இங்கே பார்க்கிங் கூட சரியாக கிடைக்கல. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் டெம்பிள் போகணும் உள்ள. ஸோ ஆனால் பார்க்கிங் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. पार्किंग के लिए बहुत दिक्कत होता है यहाँ. चलिए अंदर चलते हैं. पूरा போகலாம் கோவில் சார். ரோட் இதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து தான் இந்த மாதிரி தான் எல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்குது. 12:30 கோவில் மூடிடுவாங்க. எவ்வளோ பாட்டி? 80. பூ சரி, நான் 60 ரூபா வாங்கிக்கோங்க பாட்டி, கம்மி இல்லையாகும். தேங்காவே 10 ரூபாய், இதெல்லாம் 60 ரூபா இருந்தது. அப்புறம் 70 ரூபா ஆச்சு. தேங்காவே 50 ரூபா இருந்ததுனால இப்போ 80 ரூபா சேர்த்து. வேறு விலைக்கு ஏதாவது வேணுமா? இல்லை. तो 80 रुपीज़ का नारियल वगैरह, फूल वगैरह दिए हैं यहाँ पर. 80 रुपये வாங்கியிருக்கோம். வாங்க உள்ள போகலாம். ஃபுல் உள்ள அந்த டைமோட தமிழ்நாட்டு कल्चर பாருங்கள். आर्किटेक्चरल डिज़ाइन आगे से कोई आएगा तो बताओ मेरे को कोई आ रहा है. இந்த டோர் பாருங்கள் எவ்வளோ பெரிய டோராக இருக்குது. कैमरा इज नॉट अलाउड नहीं लगे. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே பூஜை நடந்துட்டு தான் இருக்குது உள்ள. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப பிரசித்தமான கோவில் இது. பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால நாங்கள் இங்கே நிறைய பேரும். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. எல்லாம் உட்காந்து நின்றுட்டுருக்காங்க. அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. अभिषेक हो रहा है तो आधा घंटा कुछ टाइम लगेगा हमारे लिए. सो वेट श्री कर्पूरम्बल रुद्र देव இதுவா இல்லை அதுவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த
ஸ்தம்பு வந்து எத்தனை வருஷமாக இருக்குது. காப்பர் பீத்தலா இது என்னது என்ன சொல்லுவாங்க இதை? இவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ வருஷமாக இங்கே வேறு இருக்குது. இங்கே தான் இருக்குது. சரி நாங்கள் தர்ஷனாக முடிச்சிட்டோம். ஏன்னா உள்ள கேமரா இல்லை, அலவுட் இல்லை. சரி இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். யார் எழுதி நைட் கூட நியரஸ்டாக தான் இருக்குது. கபாலேஸ்வரி கோவிலோட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் இப்போது கன்ஜஷனாக இருக்குது. இதுதான் கோபுரம், மெயின் கோபுரம் கோவிலோடது. அது என்ட்ரன்ஸ் கோபுரம். ஸோ இன்றைக்கி மார்னிங் இதான் எங்களோட ஷெட்யூல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம்.